பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த மண்ணின் நான் அன்பு செய்யக்கூடிய மிக முக்கியமான படைப்பாளியான வண்ணதாசன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசி சென்றிருக்கிற எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி வாழ் மக்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கிமு 3ஆம் நூற்றாண்டில் சீன தேசத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மடாலயம் இருந்துச்சு. அந்த மடாலயத்தில் ஒரு துறவி, அவர் பேர் ஷுவாங்ஷி. கிமு 3ஆவது நூற்றாண்டில் அந்த நாள் அந்த ஷுவாங்ஷி என்ன செஞ்சார், ராத்திரி தூங்க போனார். தூங்க போனால் அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் ஒரு வண்ணத்து பூச்சி வந்தது. அந்த வண்ணத்து பூச்சி ரொம்ப உற்சாகமாக ஒவ்வொரு மலராக தாவி 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 சென்று கொண்டிருந்தது. கனவை கண்டு கொண்டிருந்த ஷுவாங்ஷி வண்ணத்து பூச்சியாகவே உணர்ந்தார். அந்த வண்ணத்து பூச்சி ஒவ்வொரு மலராக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மலரிலும் அதற்கு பிடித்தமான தேன் இருந்தது, தேனை அருந்தியது. இப்படி கனவு முழுக்க வண்ணத்து பூச்சியாக அந்த மலை பிரதேசம் முழுக்க ஷுவாங்ஷி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். அதிகாலையில் கண்ணு முழிச்சாரு, கனவு நின்றுச்சு. ஷுவாங்ஷியாக எந்திரிச்சு பார்த்தார். அவருக்கு கனவு ஞாபகம் இருந்தது. கனவுல வண்ணத்து பூச்சியாக தான் சுற்றி வந்தது. வண்ணத்து பூச்சியா சுற்றி வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. இப்ப நாம ஷுவாங்ஷியா வண்ணத்து பூச்சியா? ராத்திரி முழுக்க வண்ணத்து பூச்சியா இருந்த ஒன்று இன்றைக்கு இப்போ காலையில தூங்கி ஷுவாங்ஷி போல கனவு கண்டுகிட்டு இருக்கா, இல்ல ஷுவாங்ஷியான நான் வண்ணத்து பூச்சியா கனவு கண்டு காலையில விழிச்சிட்டேனா அப்படின்னு இதை ஒரு கவிதையாக எழுதி வைத்தார். இந்த கவிதை இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பைத்தியம் பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அது வண்ணத்து பூச்சியாக தன்னை நினைத்து கொண்ட, அல்லது தான் வண்ணத்து பூச்சியா அல்லது மனுஷனாங்கிற ஒரு குழப்பத்தை ஷுவாங்ஷி கிமு 3ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிதை. இதை அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் இதனுடைய அர்த்தம் என்ன, இதுக்கு என்ன விளக்கம் சொல்வது, ஷுவாங்ஷியும் வண்ணத்து பூச்சியும் எப்படி விளங்கி கொள்வது, உண்மையிலேயே அந்த கவிதையை எழுதினது வண்ணத்து பூச்சியா ஷுவாங்ஷியா அப்படிங்கிற இந்த ஏராளமான விளக்கங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவின் மிக முக்கியமான அறிஞரும் கவிஞருமான ஏ.கே. ராமானுஜம் இதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையின் தலைப்பு ஒரு அறிவாளி கனவு கண்ட பொழுது அப்படின்னு. அவரும் திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்கிறார். இந்த கவிதையை எழுதினது வண்ணத்து பூச்சியா ஷுவாங்ஷியா? 3ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த கவிதை வண்ணத்து பூச்சியா ஷுவாங்ஷியா? நம்ம ஊர்ல பனை ஓலையில் எழுதுற மாதிரி கிமு 3ஆவது நூற்றாண்டுகளில் சீன தேசத்தில் மூங்கில் இலைகளில் கவிதை எழுதியிருக்காங்க. இந்த கவிதை கிடைச்சது மூங்கில் இலையில இருந்தது. அதனால ஒரு வண்ணத்து பூச்சி கூட மூங்கில் இலையில போய் இந்த கவிதையை எழுதி வைத்திருக்க முடியும், நான் ஒரு ஷுவாங்ஷியாக கனவு கண்டேன் அப்படின்னு. எரிக் ஃப்ராம்னு ஒரு உளவியலாளர் இருக்கிறார். இந்த எரிக் ஃப்ராம் இதே கவிதையை மீண்டும் பிரச்சனைக்கு உட்படுத்தினார். உண்மையிலே இந்த கவிதையில பேசி கொண்டிருப்பது மனிதனா வண்ணத்து பூச்சியா? போர்கே தன்னுடைய இமேஜினரி பீயிங்ஸ்ங்கிற புத்தகத்துல இது எந்த வகையில இதை வகைப்படுத்துவது, ஏன்னா இதுவரைக்கும் மனிதன் கற்பனை செய்த விதவிதமான உருவங்களை பற்றி எல்லாம் அந்த இமேஜினரி பீயிங்ஸ்ல திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. இது வண்ணத்து பூச்சியின் கனவுன்னு சொல்றதா அல்லது ஷுவாங்ஷியின் கனவுன்னு சொல்றதா? ஒரு இலக்கியத்தின் மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் இந்த ஆள் மாறாட்டம் தான்.
ஒரு சுவாசி வண்ணத்து பூச்சியா அல்லது தான் வந்து வண்ணத்து பூச்சி சுவாசியா கற்பனை பண்ணுதா அப்படிங்கிற இந்த மாறாட்டம் தான் இலக்கியத்தினுடைய அடிநாதமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்போ ஒன்று இன்னொன்றாக மாறுவது வந்து இந்த உலகத்தினுடைய அத்தனை உயிர்களினுடைய அடிப்படையான விஷயம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று இன்னொன்றாக மாறுவது. இப்போ ஒன்று இன்னொன்று மாதிரி நெருங்கி பழகிற இரண்டு பேர் நெருங்கி பழகுகிறார்கள் என்றால் அந்த நெருக்கத்தை எப்படி அளக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆலன் பாதியோன்னு ஒரு தத்துவ அறிஞர் இருக்கிறார். அவர் வந்து காதலை பற்றி தத்துவம் பண்ணும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். காதலர்கள் இரண்டு கண்களால் ஒவ்வொரு காட்சியை பார்த்து கொண்டிருந்த நிலையை கடந்து 4 கண்களால் ஒரே காட்சியை எப்போது காண்கிறார்களோ அப்போது காதல் முழுமையடைகிறது. இதைத்தான் மனிதர்கள் வந்து அல்லது உயிர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த உலகத்துல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்றால், நான் சக மனிதனாக மாறுவது எப்படி அப்படிங்கிறது தான். இந்த சக மனிதனாக மாறுவதற்கு வந்து மனிதர்கள் மட்டும் முயற்சி செய்யல, எல்லா உயிர்களும் முயற்சி செய்கிறது. டார்வின் தன்னுடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த கோட்பாடை உருவாக்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பூக்களை பற்றியும் வண்டுகளை பற்றியும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருந்தார். டார்வினுடைய புத்தகத்துல ஒரு மலரையும் ஒரு வண்டையும் பற்றியான ஒரு பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஒரு மலர் ஆர்கிட்னு சொல்றாரு அந்த மலரை. அந்த மலர் எந்த வண்டை கவர வேண்டும் என்று நினைக்கிறதோ, நாமெல்லாம் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, மலர்கள் வந்து தன்னை வண்ணப்படுத்திக் கொள்வது அல்லது மலர்கள் வந்து ரொம்ப இனிமையான தேனை வந்து தனக்குள்ளே வைத்திருப்பது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மகரந்த சேர்க்கைக்காக, பூச்சிகளை கவருவதற்காக அப்படின்னு. இந்த மலர் ஒரு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இந்த மலர் என்ன செய்தது அப்படின்னா, தன்னுடைய இதழ்களை வண்ணங்களால் மட்டும் மாத்திக்கல, அது எந்த பூச்சியை வர வேண்டும் என்று நினைத்ததோ அந்த பூச்சியாகவே தன்னை மாத்திக்கிட்டது. அந்த மலரை பார்த்தாலே பூச்சி மாதிரி இருக்கும், அது ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கும். சாட்சி வண்ணத்து பூச்சியா மாறின மாதிரி இங்க வந்து மலர் வந்து வண்ணத்து பூச்சியா மாறி இருக்கு. ஏன் வண்ணத்து பூச்சியா மாறிச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பெண் வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கும். அந்த பெண் வண்ணத்து பூச்சின்னு நினைச்சிட்டு எல்லா ஆண் வண்ணத்து பூச்சிகளும் அந்த மலர்ல வந்து ஒட்டிட்டு அது வந்து மேட்டிங்காக, அது வந்து அல்லது ஒரு காதலுக்காக அந்த பெண் வண்ணத்து பூச்சியை பிடிச்சி தூக்கணும்னு நினைக்கும் போது இயல்பாகவே மகரந்தம் வந்து காலில் ஒட்டிக்கும். அந்த மலர் தேனை சுரக்கல, அந்த மலர் எதை சுரத்தது என்றால் தன்னை இன்னொரு வண்டாக மாற்றிக் கொண்டது அப்படின்னு சொன்னார் டார்வின். டார்வின் வந்து பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசும்போது இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்றார். அப்ப இது வந்து உயிர்களின் அடிப்படையான ஒரு செய்தி. எல்லா உயிர்களும் இந்த உலகத்துல தனக்கு அருகில் இருக்கிற இன்னொரு உயிர் மாதிரி மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இத மனிதன் ஒரு 4 நூற்றாண்டுகளாக இழந்து விட்டான் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு சோகம். மனிதர்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு 4 நூற்றாண்டாக இதை வந்து ஆங்கிலத்தில் ஆந்த்ரோபோசீன் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தன்னை இந்த உலகத்தின் மையமாக முட்டாள்தனமாக யோசிக்க ஆரம்பித்தான் அப்படிங்கிறது. மனிதன் தன்னை இந்த உலகத்தின் மையமாக யோசிக்க ஆரம்பித்த பொழுது இந்த உலகத்தின் உயிர்களின் இயல்பை அழித்தான் அப்படின்னு சொல்றாங்க. தான் வந்து இந்த உலகத்தினுடைய அத்தனை உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக வந்தவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லிச்சு. எல்லா மதங்களும் திரும்ப திரும்ப அவனுக்கு என்ன சொல்லப்பட்டு இருந்ததுன்னா, இந்த உலகம் உனக்காக படைக்கப்பட்டதுன்னு அப்படின்னு சொல்லிச்சு. உண்மை அது அது அடிப்படையிலேயே கோளாறான ஒரு பார்வை. இந்த உலகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது இல்லை, இந்த உலகம் அத்தனை உயிர்களுக்குமாக படைக்கப்பட்டது. ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை மனிதனும் ஒரு உயிர் போலவே இருந்தான். தான் எப்படி இன்னொரு உயிராக, தன்னுடைய சக உயிராக மாற முடியும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஆனா மனிதன் என்றைக்கு இந்த உலகத்தின் மையம் நான் தான், இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவன் நான் தான், இந்த உலகத்தினுடைய அத்தனை இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை தன் கையிலே இருக்கிறதுன்னு நினைக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு உயிர் இயல்பை இழந்தான் அப்படின்னு சொல்றான். மனிதன் புத்திசாலி ஆனான்ங்கிறதுலாம் வேற. அவன் புத்திசாலி ஆனதுடைய அடிப்படையான, அவன் எதை இழந்து புத்திசாலியாக மாறினான் அப்படின்னா, அடிப்படையான உயிருக்கான குணத்தை இழந்து. இது அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டப்போனா, ஜெயமோகனுடைய மிக முக்கியமான ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அறம்ங்கிற தொகுப்புல யானை டாக்டர்னு ஒரு கதை இருக்கு. அந்த யானை டாக்டர் தான் மிக முக்கியமான, அது எல்லாருக்குமே பிடித்தமான கதை.
ஏன்னா யானையை பற்றி அவர் வந்து மிக கரிசனத்தோடு இருப்பார். ஒரு இளம் மருத்துவன் வந்து சேரும் போது அவனுக்கு வந்து போதிப்பார், ஒரு யானையை எப்படி அணுகணும், யானை எப்படி கரிசனத்தோடு பார்க்கணும், யானையினுடைய வாழ்க்கையை வந்து எவ்வாறு விளங்கிக் கொள்வது அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த டாக்டர் எதை சொல்ல மறந்தார் அப்படின்னா, ஒரு மனிதன் யானையாக மாறுவது எப்படி. நீங்க யானையோட நெருங்கி பழகுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்து நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு யானையோடு நெருங்கி பழகும் போது நீங்கள் யானையாக மாற வேண்டும், யானை மனிதனாக மாற வேண்டும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஆந்த்ரோபோசென், இந்த மனிதன் தான் இந்த உலகத்தினுடைய மையம்னு யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மை எது வந்து தடுக்க ஆரம்பித்தது அப்படின்னா, நாம் வந்து கடவுளின் வேலையை செய்ய ஆரம்பிச்சோம், இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். அப்பதான் யானை டாக்டர் மாதிரியான நபர்கள்லாம் உருவாராங்க. இதனுடைய மிக கோரமான விஷயத்தை நாம எங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, காலனிய ஆட்சி காலத்துல பார்த்தோம். காலனியர்கள் நம்மளை திருத்துவதற்காக வந்ததாக தான் சொன்னாங்க. இந்த பகுதியில் வாழ்கிற அத்தனை பேரும் முட்டாள்கள், இவர்களுக்கு அறிவு புகட்டுவதற்காக வந்தோம், அல்லது இவர்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக வந்தோம். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து 1902ல் நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய பளியர்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது, பளியர்களை பற்றி என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அப்படிங்கிறத தேடிக்கொண்டிருந்த பொழுது, 1902ல் பளியர்களை பற்றி முதல் முறையாக ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஆந்த்ரோபோ அப்படின்னு ஒரு இதழ். பளியர்கள்னா நம்ம இந்த ராஜபாளையம் மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய பழங்குடிகள், தமிழ் மட்டுமே பேசக்கூடிய பழங்குடிகள் அப்படின்னு எடுத்துட்டா பளியர் தான் முதன்மையானவர்கள். மற்ற எல்லா பழங்குடிகளும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மற்ற பழங்குடிகள் எல்லாம் இன்னொரு மொழியும் பேசுகிறார்கள். தமிழ் மட்டுமே தெரிந்த பழங்குடிகள் பளியர்கள். 1902ல் டி பென்னான்னு சொல்லக்கூடிய ஒரு காலனிய ஆட்சியாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், இந்தியன் ஆன்டிக்யூட்டி அப்படிங்கிற புத்தகத்தில். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, 2 பக்கம் தான் 1902ல் எழுதப்பட்ட அந்த கட்டுரை. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். 1902ல் இந்த பளியர்கள் பொருளாதாரத்தை பற்றி, அல்லது காசு சேர்க்கிறது எப்படிங்கிறத பற்றி, அல்லது வந்து ஒரு நாகரீக வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் வேண்டும் என்பதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் இதே போல் அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் அப்படி ஒரு பழங்குடி இருந்தது என்ற சுவடே இல்லாமல் அழிந்து போவார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஏன் வந்து ஒரு காலனி அதிகாரி ஒரு இந்திய அல்லது தமிழக பழங்குடி இனத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறார்? இதுல சொல்லப்படுகிற கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய கருத்து மாதிரி இருந்துச்சு. என்ன உற்சாகத்தை தரக்கூடிய கருத்துன்னா, எந்தவித பொருளாசையும் இல்லாம, எந்தவித எதிர்கால திட்டமும் இல்லாம, எந்தவித நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, மனித வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை அப்படின்னு காசு சேர்க்கிறது, அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது, ஒரு கட்டு செட்டாக வாழ்வது, அல்லது புத்திபூர்வமாக வாழ்வது, அல்லது புத்திசாலித்தனமான ஒரு குடும்பத்தை நடத்துவது அப்படிங்கிற இந்த புத்திசாலித்தனங்கள்லாம் இல்லாத ஒரு பழங்குடியினமாக அது பளியர்கள் வந்து எனக்கு தோணுனாங்க. அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு, நாங்க எத்தனையோ நலத்திட்டங்களை இவர்களுக்கு கொண்டு போகிறோம், ஆனா எந்த நலத்திட்டங்கள்லையும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கு வந்து பழங்குடியின மக்களான பளியர்களை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது, அவர்கள் திண்டுக்கல் மலைகளிலையும் வசிக்கிறார்கள், பழனி மலையிலையும் வசிக்கிறார்கள். அவர்களோட போய் பார்க்கும்போது அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்துருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு சின்ன ஓலையை வச்சு ஒரு சின்ன குடிசையை போட்டு அதுல உட்காந்துருக்காங்க. வீடு இருக்கு, வீடு வந்து மொத்த பொருட்களுக்கு, இவன் தூங்குறது அந்த சின்ன ஓலையில. என்ன நடக்கிறது? ஏன் இந்த மாதிரி இருக்கிறார்கள்? இன்னும் ஆச்சரியமான விஷயம், 1908ல் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக போன ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு கட்டுரை எழுதுறார் 1908ல். அந்த கட்டுரையில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டேட்ல இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக இடம் வாங்கி கொடுத்து, இவங்களுக்கு வந்து பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்தோம், இந்த பழங்குடிகளுக்கு பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்தோம், அவர்களை வந்து நிரந்தரமான வேலைக்கு, அவர்கள் நிரந்தரமான வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணினோம். ஆனாலும் அவர்கள் நிரந்தரமாக இந்த குடியிருப்புகளில் தங்க மறுக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது ஒரு 20-25 பக்க கட்டுரை. அதுல வந்து ரொம்ப விலாவரியா அவர்களுடைய பண்பாட்டை புறம் பேசுறாரு.
என்ன திரும்ப திரும்ப அவர்கள் வருத்தப்பட்டு, இந்த காலனி ஆட்சியாளர்களும் சரி, மத போதகர்களும் சரி, ஐரோப்பிய ஆட்களும் சரி, திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு எழுதுகிற விஷயம், பழியர்களை பற்றி வருத்தப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா தங்க மாட்டேன்றான், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான், காசு பத்தி அக்கறையே இல்லாம இருக்கான். ஏன்னு தெரியல அப்படின்றார். அதுல ஒரு சம்பவத்தை சொல்றார். அந்த எஸ்டேட்ல ஒரு 20 குடும்பங்கள், பழியர் குடும்பங்களை வந்து தங்க வைத்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர், அந்த 20 குடும்பங்கள்லையும் யாரும் வந்து 7 நாள் வேலைக்கெல்லாம் வர்றது இல்லையா, 3 நாள் வேலைக்கு வருவாங்க. அந்த 3 நாள் வேலையில கிடைக்கிற காசுவே மற்ற நாளுக்கு போதுமானதா இருக்கு. அப்ப அது காலியானதுக்கு அப்புறம் இன்னொரு 3 நாள் வேலைக்கு வருவாங்க. ஒரு நாள் ஒரு குடும்ப தலைவன் வந்து அந்த எஸ்டேட்ல ஒரே இடத்துல என்னைய வந்து குடியிருக்க வைக்கிறீங்களேன்னு வெறுத்து அவன் குடும்பத்தை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். அவன், அவனுடைய மனைவி, 3 குழந்தைகள் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் அங்க எங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. காட்டினுடைய இன்னொரு, அந்த மலையினுடைய இன்னொரு சரிவுல போய் வாழ்ந்திருக்காங்க தனியாகவே. ஏன்னா பழியர்கள் தனியாகவே காடுகளுக்குள் வாழக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்கள். இது எல்லாமே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அங்க சரியான உணவு இல்லாததுனால இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயும் உணவு கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அங்கேயும் உணவு கிடைக்கல. கடைசியில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல போய் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, அங்க வேலை கொடுக்கல. திரும்ப காட்டுக்குள்ளேயே வந்து இந்த எஸ்டேட்டுக்கே திரும்பி வரலான்னு வந்துட்டு இருக்கும் போது, அந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்த போது ஒரு ராத்திரி, அந்த ராத்திரியில பெரிய புயல் அடிச்சிருக்கு. அந்த புயலுக்காக ஒரு மரத்தடியில ஒதுங்கின ஆட்கள் மறுநாள் காலையில பார்க்கும்போது 2 பேர் தான் உயிரோடு வந்தாங்க, மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, அவனுடைய மனைவியும், அவன் மனைவி அவன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன பெண் குழந்தையும். மற்ற அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்தை விவரிக்கிற அந்த பாதிரியார் என்ன சொல்கிறார் என்றால், இது இப்படி நடந்ததற்கு பின்பும், இவ்வளவு துக்ககரமான விஷயம் நடந்ததற்கு பின்பும் பழியர்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கு விரும்பவில்லை, காடுகளுக்கு உள்ள வாழ்றதான் விரும்பினாங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஏன் ஒரு மனிதன், ஏன் வந்து ஒரு இனம் மற்ற சமவெளி மனிதர்களை போல் புத்திசாலித்தனமாக இல்லை? நாம புத்திசாலித்தனம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு சொத்து, அதுக்காக ஒரு 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 பேங்க் அக்கௌண்ட்டு, அதுல கொஞ்சம் பணம், அது ஒரு நமக்கு ஒரு அடுத்து ஒரு 2-3 மாதங்களுக்கு தேவையான ஒரு பண விஷயங்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு அவர்களுக்கு வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த பண்பும் ஒரு குழு ஏன் வாழ மாட்டேன்னு சொல்லுது, ஏன் வந்து காடுகளுக்குள்ள போகணும்னு சொல்லுது. அதுக்கப்புறமாக பழியர்களை பற்றி நடந்த ஆய்வுகளையும் நாங்க மேற்கொண்ட ஆய்வுகளையும் பற்றி பேசும்போது பார்க்கும் பொழுது, பழியர்கள்ட்ட நம்மகிட்ட இல்லாத இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது பொருளாதாரம் பற்றி அவர்கள் பெருசாக கவலைப்படுறதில்ல, குடும்பம் கட்டு செட்டா வாழ்றதை பற்றி கவலைப்படுறதில்ல, ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்றதை பற்றி கவலைப்படுறதில்ல, வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. ஆனா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, அவர்களிடம் வன்முறை இல்லை. அவர்களிடம் வன்முறை இல்லவே இல்லை. அவர்களுடைய எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை. திருமணம் இல்லை, காது குத்து இல்லை, பிறப்பு சடங்கு இல்லை, இறப்பு சடங்கு இல்லை, எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை. குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லை. நாம அந்த சங்க பாடல்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல ஒரு பார்க்கிறோம் இல்லையா, களவு மனம்னு. அந்த களவு மனத்தை அப்படியே நேரடியாக பார்ப்பது போலவே இருக்கு. யாராவது 2 பேர் ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழ்கிறார்கள். விருப்பம் இல்லைன்னா பிரிஞ்சு போயிறாங்க. யாரோட விருப்பமோ அவரோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். அங்க கற்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இது நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லல, இன்றைக்கும் அவர்களிடம் எந்த வன்முறையும் இல்லை. அதனால அவங்க 2 பழியர்களுக்கு இடையில சண்டையே வர்றது இல்லையா, மனசாபங்கள் வர்றது இல்லையான்னா, மனசாபங்கள் வந்தது, சண்டை வந்தது. ஆனா சண்டை வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் சண்டைக்காக நிற்பது இல்லை. அதுல ஏதாவது ஒரு பழியர் காட்டுக்குள்ள போயிடுறாரு. சண்டை போடுவதற்கான தருணத்தை தவிர்க்கிறது அவர்களுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கு. காட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாரு. அவர்களுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. அவர்கள் காடுகளுக்குள் திரியக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வீடுங்கிறது இல்ல, ஒரு குடும்பம்ங்கிறது இல்ல. அப்ப குழந்தைகள்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, யாருக்கு குழந்தையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல குழந்தை இருக்கு.
அப்ப யாருடைய குழந்தை, யார் தந்தை, யார் தகப்பன் அப்படிங்கிறதெல்லாம், யார் தாய் அப்படிங்கிறதெல்லாம் அடையாளப்படுத்தவே முடியலங்க. அவருடைய பழங்குடியின மக்களுக்காக நடத்தப்படுகிற பள்ளிகளில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற குற்றச்சாட்டு இது. 3 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு தாய் பேர் சொன்னா, இன்னைக்கு வேற ஒரு தாய் பேரை சொல்லிட்டு இருக்கான் சார். பெரிய குழப்பமா இருக்கு. ரிஜிஸ்டர்ல எழுதுறது எப்படின்னே தெரியல, அவனுக்கு என்ன இனிஷியல் போடுறதுன்னே தெரியல, தந்தை பேரை மாத்தி சொல்றான். 6 மாசத்துல தந்தை பேரே மாறிடுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இவர்களிடம் தொடர்ச்சியாக இருக்கும்போது, நாம நம்மகிட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இல்லை, ஆனா அதே நேரத்துல நாம நம்மளுடைய கீழ்மையான குணங்கள்னு சொல்ற அந்த விஷயங்களும் இல்லை. இதை எப்படி மதிப்பீடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மக்களை எவ்வாறு மதிப்பிடுவது? அப்ப இந்த மக்கள் நம்மளுடைய பாரம்பரியமான பழங்குடியின மக்கள், நம்மளுடைய பாரம்பரியமான பழங்குடியின மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து இவர்கள் கீழே இறக்கி நம்மகிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் தலைமையில சுமத்துறதா, அல்லது அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் நாம கத்துக்கிட்டு அவர்களை என்ன செய்வது அப்படிங்கிறது. அப்ப இந்த நேரத்துல தான் இந்த மக்களை பற்றியான, அப்ப இந்த பழங்குடியின மக்களை பற்றியான இவர்களுடைய தொழில் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவர்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்களுடைய மிக முக்கியமான வேலை தேன் எடுக்கிறது, வள்ளிக்கிழங்கு சாப்பிடுறது. இது உணவு. இன்னொரு மிக முக்கியமான வேலை, இந்த மலையில் இருந்து கிடைக்கக்கூடிய மலைபடு பொருட்கள்னு நம்ம சங்க இலக்கியம் சொல்ற அத்தனை விஷயங்களையும் சேகரித்து தருகிறவர்கள். மலையிலிருந்து குங்கிலியம், மலையிலிருந்து சாம்பிராணி, மலையிலிருந்து மயில் தொகை அப்படின்னு நாம சங்க காலத்துல வணிகம் நடத்தினோம் இல்லையா, அந்த வணிகத்திற்கான அத்தனை பொருட்களையும் இன்றைக்கு வரைக்கும் சேகரித்து அடையாளப்படுத்தி மலைகளிலிருந்து எடுத்து தருகிறவர்கள் இவர்கள். அப்படி பார்க்கும்போதுதான் என்ன தெரிய வருகிறது அப்படின்னு கேட்டா, இந்த மக்கள் பாரம்பரியமாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற நிறைய விஷயங்களை இவர்கள் தங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. இப்ப சங்க இலக்கியங்கள்ல இந்த பழங்குடியின மக்களை பற்றி என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரியான பேச்சுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கேட்கும்போது, மிக முக்கியமான ஒரு கற்பனை என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இதே மாதிரியான தன்மையோடு சங்க இலக்கியம் முழுக்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற குடிகளை நீங்க பார்க்க முடியும். சங்க இலக்கியம் முழுக்க ஒரு பெரிய குடிகள் அலைந்து திரிந்துட்டு இருக்கு. அந்த குடிகளுக்கு என்ன பெயர்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாணர்கள், விரலியர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்க. இந்த குடிகள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் அந்த திசையிலிருந்து இந்த திசை வரைக்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாணர்களும் விரலியர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அவர்கள் தங்களை என்னவாக அழைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, தாங்கள் ஒவ்வொரு இடமாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. அவர்களை நிறைய அரசர்கள், நிறைய வள்ளர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாடல்கள் சொல்லப்படுகிறது, திரும்ப திரும்ப கேட்டப்படுகிறது. நீங்க ஒரு இடத்துல தங்குங்க, என்னோடவே இருந்துடு அப்படின்னு நிறைய மூவேந்தர்கள் கூப்பிடுகிறார்கள். நிறைய வள்ளல்கள் சொல்கிறார்கள், என் கூடவே தங்கிவிடு, என் கூடவே என்னுடைய அரண்மனையை தங்குங்க. அப்ப அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள், இல்ல, நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, நாங்க அடுத்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வள்ளல்கள் மட்டும் இல்ல, ஊர்களையும் கூப்பிடுகிறார்கள். பெரும்பானாற்றுப்படைன்னு ஒரு ஆற்றுப்படை நூல் இருக்கு. அந்த நூல், அந்த பெரும்பானாற்றுப்படையில முதல் வரியே இப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த ஊர் திருவிழாக்காக வந்த உன்னுடைய கூட்டத்தோடு வந்த திருவிழா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஊர் சாட்டு ஊர் பொது விருந்து இருக்கு, அதுக்கு இல்லாம நீ அடுத்த ஊருக்கு கிளம்பி போற, நீ புத்திசாலி ஆளு அப்படின்னு. ஒரு இடத்துல தங்குறது அப்படிங்கிறத இந்த பாணர்களும் இந்த விரலியர்களும் இந்த அலைந்த குடிகள், அலைகுடிகள்னு சொல்றோம்ல, அவங்க நம்பவே இல்லை. இந்த அலைந்த குடிகள் தான் நமக்கு நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுகிறார். யாதும் ஊரே யாவரும் வெளியிருங்கிறது இந்த அலைந்த குடிகள் சொன்னது. எல்லா ஊரும் எனக்கு ஒரே ஊர் தான்டா அப்படின்னு. இந்த தத்துவம் எங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்த, கிராமத்து வாழ்ந்த மனுஷன் நிச்சயமா வந்திருக்காரு. அப்ப இன்றைக்கு நீங்க இந்த மலைகள்ல ஒரு இடத்துல தங்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா தங்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா வாழ மாட்டேன்றான், அவன் குடும்பம் இல்லை, அவனுக்கு குட்டி இல்லை, அவன் காசு பணத்தை சேர்க்க மாட்டேன்றான்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இந்த ஆள் யாருடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டா,
நாம் கவிதைகளில் பாராட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒரு தத்துவ மரபு, அந்த தத்துவ மரபை ஊட்டி கொண்டிருந்த ஆளுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு இருக்கார். அவர் தான் சொல்ல முடியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனுடைய இன்னொரு மிக முக்கியமான வசை தான் எத்திசை செல்லினும் சோரைங்கிறது. எந்த திசைக்கு போனாலும் சோறு தானே கிடக்கு, நான் எதுக்கு ஒன்றை நிக்கணும் அப்படிங்கிற இது ஒரு கவிஞனுடைய மிகப்பெரிய இருமாப்பாக நமக்கு இன்னைக்கு தெரியுது. எத்திசை செல்லினும் சோரை அப்படிங்கிறது. இதை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்குடியினமா இருக்கு. ஆனா அந்த பழங்குடியினத்தை பற்றி நாம் இன்றைக்கு என்ன திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு சொல்கிறோம்னா, இவர்கள் அழிந்து போவார்கள், இவர்கள் புத்திசாலித்தனம் இல்லை, இவர்களுக்கு பொருளாதார ரீதியான பயன்பாடு இல்லை, இவர்கள் குடும்பமாக வாழ தெரியல, இவர்கள் நாகரிகம் அடையல, இன்னும் முழு வளர்ச்சி அடையலன்னு இவங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய தத்துவ மரபையும் நம்முடைய யோசனையும் யார் கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அதனுடைய முன்மாதிரி சான்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள். நற்றிணையில ஒரு மிக முக்கியமான ஒரு பாட்டு இருக்கு, நற்றினை 35வது பாட்டு. அந்த பாட்டை வழக்கம் போல நம்ம ஆட்கள் தலைவன் தலைவியினுடைய காதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவன் தலைவியினுடைய காதலும் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கற்பனை என்ன வருகிறது அப்படின்னா, அது ஒரு நெய்தல் நிலத்தை பற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த நெய்தல் நிலத்தை பற்றி விவரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நெய்தல் நிலத்துல கடற்கரையில ஒரு நவ்வா மரம் இருக்கு. அந்த நவ்வா மரத்துல நிறைய நவ்வா பழங்கள் இருக்கு. அதுல ஒரு நவ்வா பழம் சடார்னு கீழே விழுந்துச்சு. அந்த நவ்வா பழம் விழுந்ததை பார்த்த உடனே அந்த நவ்வா மரத்துல இருந்த நிறைய வண்டுகள்ல ஒரு வண்டு என்ன பண்ணுச்சு, ஐயோ ஒரு வண்டு விழுந்துருச்சு போல இருக்கு, நவ்வா பழத்தை வண்டுன்னு நினைச்சிட்டு அந்த வண்டு என்ன பண்ணுச்சு, வண்டு கீழே விழுந்துருச்சு போல இருக்குன்னு அந்த வண்டை தூக்குறதுக்கு வருது. அந்த நவ்வா பழத்தை வண்டு தூக்கிட்டு இருக்கும் போது அதை பக்கத்துல இருந்து ஒரு நண்டு பார்த்துச்சிட்டு இருக்கான். அந்த நண்டு என்ன பார்த்து 2 நவாப்பழம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நண்டு வேகமா ஓடி அந்த வண்டையும் நவாப்பழத்தையும் பிடிக்கிறதுக்கு, இது 2 நவாப்பழம்லாம் கீழே கிடக்கு அப்படின்னா அதை பிடிக்க வருதான். இந்த 2 நவாப்பழத்தையும் தூக்குறதுக்காக வண்டு வேகமா வர்றதை பார்த்துட்டு ஐயோ ஒரு வண்டெல்லாம் பிடிக்க நண்டு வருது அப்படின்னு மரத்துல இருந்த அவ்வளவு வண்டும் கீழே கத்த ஒரே நேரத்துல சத்தம் எழுப்பி ஒரு பெரிய அலாரத்தை எழுப்பணும். உடனே இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கொக்கு வேகமா ரெக்கை அடிச்சுட்டு பறந்து வர ஆரம்பிக்குது. இந்த ரெக்கை அடிச்சுட்டு பறந்து வர கேட்ட உடனே இந்த நண்டு திருப்பி வலைக்குள்ள ஓடிடுச்சான். வண்டு திருப்பி மரத்துக்கு போயிடுச்சு, நவாப்பழம் கீழே விழுந்திருக்கு. இது மிக அற்புதமான கற்பனை. வண்டு நவாப்பழமாக நினைச்சுக்கிட்டதையும் நவாப்பழம் வண்டாக நினைச்சதையும் வண்டை நவாப்பழம்னு நினைச்சிட்டு நண்டு வர்றதையும் நண்டு பயந்து ஓடுறது இருக்கு இல்லையா, இது உயிர்களின் இயல்பு. இந்த உயிர்களின் இயல்பை ஆதி காலத்துல சங்க காலத்துல அலைந்து திரிந்திருக்கக்கூடிய அந்த குடிகள் தங்களை என்னவாக அழைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது கேட்கும் போது அவர்கள் திரும்ப திரும்ப தங்களை என்னவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்க ஒரு பறவை கூட்டம் அப்படிங்கிறது. இதுதான் பெரிய கற்பனை. அந்த விரலியரும் சரி பாணரும் சரி அவ்வளவு நாட்டுப்புற கலைஞர்களும் சரி தங்களை என்னவாக அழைத்துக் கொண்டார்கள் அப்படின்னா, நாங்க பறவை கூட்டம். ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கன்னு கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்ற பதில் இதுதான், நான் பறவை கூட்டம். நான் ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் அப்படின்னா, நான் பழுத்த மரத்தை தேடி போய் கொண்டு இருக்கிறவன். அந்த இடத்துல பழுத்த மரம் இருக்குதுன்னா அங்க போய் சாப்பிடுவேன், இன்னொரு இடத்துல பழுத்த மரம் இருக்குன்னா இன்னொரு இடத்துல போய் சாப்பிடுவேன். இதுதான் பழங்குடியின மக்களுடைய வேட்டை சமூகத்தினுடைய இயல்புன்னு சொல்றோம். பழங்குடியின மக்கள் உலகம் முழுக்க இந்த தன்மையை தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு மலையில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள் இல்லை பழங்குடிகள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எந்த காலகட்டத்துல எந்த மலையில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சு அந்த மலைக்கு போறாங்க. அப்ப அந்த மலையில அதுக்கு அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மலையில என்ன கிடைக்கும்னு தெரியும், அடுத்த மலைக்கு போகிறார்கள். இது வேட்டை சமூகத்தினுடைய இயல்பு. இப்ப வேட்டை சமூகம் தன்னை என்னவாக கற்பனை செய்கிறது அப்படின்னா, தன்னை பறவையாக நினைத்துக் கொள்கிறது அப்படின்னா. தன்னை பறவையாக நினைத்த நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, நிறைய கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா பறவையாக நினைத்து எழுதப்பட்ட அத்தனை கவிதைகளும் பறத்தலை மட்டுமே சொல்லிட்டு இருக்கே ஒழிய எந்த கவிஞனும் ஒரு பறவையாக வாழ்வது பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதை யோசிச்சது அங்க நம்ம சங்க இலக்கியத்தில் வாழக்கூடிய அந்த விரலியர்களும் பாணர்களும் தான் பறவையாக வாழ்வது பற்றி. பறவைங்கிறது பறத்தல் வேலை இல்லை, பறவைக்கு உணவு தேவை.
பறவைக்கான உணவு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது. இதைத்தான் அவன் வந்து ரொம்ப தெளிவா சொல்றான். பழுமரம் உள்ளிய பறவை நான் அப்படிங்கிறான். இது ஒரு மாபெரும் கற்பனை. இன்றைக்கு நாம வந்து ஒரு கட்டு சட்டான வாழ்க்கைக்கு அல்லது நாகரிகம்னு சொல்ற விஷயத்துக்கு பழகி குடும்பமாக, ஊராக, கிராமமாக ஓரிடத்திலேயே தங்கி வாழ்வதற்கு பழகி விட்டதற்கு அப்புறம் ஒரு பறவையாக வாழ்வதை பற்றி நாம் வந்து ஏராளமான கண்டனங்களை தெரிவித்து வைத்திருக்கிறோம். ஆனா பறவையாக இருக்கிறத பத்தி எக்கச்சக்கமான கற்பனை இருக்கு. ஒரு தனி நபராக பறக்கிறதுக்கு தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா ஒரு பெரிய பறவை கூட்டமாக வாழ்வதற்கு முடியுமா அப்படிங்கறது கேட்கும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு மனித கூட்டம் பறவை கூட்டமாக மாற முடியுமா? பறவை கூட்டமாக மாறினா அது பறவை கூட்டமாக வாழ்றதில் உள்ள சிக்கல்கள் என்ன? அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பறவை கூட்டமாக ஒரு மனிதன் உருமாற நினைத்தான் அப்படின்னா கிராம வாழ்க்கைங்கிறது சுத்தமா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல தங்கி வாழக்கூடியதுங்கிறது அவனை பொறுத்தளவில் அது வந்து ஒரு பொருத்தமற்ற மனித காரியமாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் அவ்வளவு திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு பறவை மாதிரி, நாங்க கூட்டம், எங்க கூட்டம் வந்து பறவை கூட்டம் மாதிரி. நான் ஒரு இடத்தில் தங்கி வாழக்கூடியவன் இல்ல, எந்த மரம் பழுத்திருக்கிறதோ அந்த மரத்தை தேடி செல்லக்கூடியவன் அப்படின்னு. இது வந்து நாகரீகம் அடைந்ததற்கு அப்புறம் நாம் இழந்த மிக முக்கியமான கற்பனை. நாம வந்து அதுக்கப்புறம் பறவையை வந்து விதவிதமாக பறத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய உற்சாகமான காரியம் மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே பறவையாக வாழ்வது இருக்கு இல்லையா, அது கூட்டமாக வாழ்வதை பற்றியானது. அப்ப கூட்டமாக வாழ்வதை பற்றி என்ன யோசனை இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை தத்துவங்களையும் எழுதி வைத்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம புலவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல நிக்கல. நாம் சொல்லக்கூடிய அத்தனை சங்கதிகளையும் எழுதி வைத்தவர்கள் ஓரிடத்தில் வாழ்ந்தது இல்லை. ஆனா ஓரிடத்தில் வாழ்ந்தது அப்படிங்கிற கற்பனை என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு கிராமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் திருப்பி திருப்பி இன்னைக்கும் கிராமத்துல போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, என் வேர் இங்க இருக்கு அப்படின்னு. என்னுடைய பூர்வீகம் இது, என்னுடைய வேர் இங்க இருக்கு. என்னுடைய வேரை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்னன்னாலும் என்னைய வந்து கடைசியில் இந்த மண்ணுக்குள்ளதான் வைக்கணும். இது மிக மிக தீவிரமான பறவைக்கு எதிரான யோசனை. மிக மிக தீவிரமான பறவைக்கு எதிரான யோசனை. ஒரு பறவையாக மாறுவதற்கு ஆதி காலத்திலிருந்து தமிழர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நாம் என்றைக்கு இழந்தோம் அப்படின்னு கேட்க போனா, கிராமங்களில் ஓரிடத்தில் தங்கி நிலைத்த வாழ்வை ஆரம்பிக்கும் போது. நிலைத்த வாழ்விலிருந்து உங்களுக்கு பொருளாதார வசதிகள் பெருகுமே ஒழிய எது பெருகாது? அனுபவங்கள் பெருகாது அப்படின்னு சொல்றோம். இப்ப அறிவு எங்கிருந்து பெருகுகிறது அப்படின்னு கேட்கும்போது, பறவையாக மாறுவதில் இருந்து பெருகிறது, பறத்தல்ல இருந்து இல்ல. நான் பறத்தலை திரும்ப திரும்ப சொல்லல, பறவையாக வாழ்வதிலிருந்து அறிவு உருவாகிறது அப்படின்னு. அப்ப பறவையாக வாழ்வதிலிருந்து அறிவு எப்படி உருவாகும்? அதிலிருந்து அறிவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதிலிருந்து அறிவை எவ்வாறு உருவாக்குவது அப்படின்னு கேட்கும் போது, மிக முக்கியமான எல்லா இலக்கிய பிரதிகளும் எதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னா, இன்னொன்றாக மாறுவதை பற்றி. எப்படி சுவாசி தன்னை வண்ணத்து பூச்சி, அந்த கவிதையை எழுதியவதே சுவாசியா வண்ணத்து பூச்சியாங்கிற சந்தேகத்தை எழுப்பினாரோ, அதே போல எல்லா இலக்கிய பிரதிகளும் திரும்ப திரும்ப என்னவாக உங்களுக்கான மயக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, இது வந்து எழுதின ஆளு இந்த ஆளா இல்ல இன்னொரு ஆளா? சுயத்தை அழித்தல் தான் ஒரு இலக்கியத்தினுடைய அடிப்படையான தேவை. 2024 புக்கர் பிரைஸ் வாங்கின ஒரு ஜென்னி ஏப்பர்பெக்னு ஒரு ஜெர்மானிய இலக்கியவாதி, ஒரு நாவலாசிரியர், ஜென்னி ஏப்பர்பெக் அப்படின்னு. அவங்க கைரோன்னு ஒரு நாவல் எழுதினாங்க. அந்த நாவலுக்காக 2024 புக்கர் பரிசு கிடைச்சது. அந்த நாவல் விட அவர்கள் சொந்த வாழ்க்கையை வந்து ஒரு நாவலாக எழுதினார்கள். சொந்த வாழ்க்கையை, சொந்த கதையை, அவருடைய ஞாபகங்கள், நினைவுகளை வைத்துக் கொண்டு எழுதுகிறவர்கள். அந்த ஜென்னி ஏப்பர்பெக் வந்து பழைய கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவர்கள். கிழக்கு ஜெர்மனின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து மார்க்சிய அல்லது கம்யூனிச சித்தாந்தத்தின் இருந்த கிழக்கு ஜெர்மனி. அது ஒரு பெர்லின் சுவரை உடைத்ததற்கு அப்புறமாக அது வந்து 2 ஜெர்மனியும் இணைந்து ஒரு பொது ஜெர்மனி உருவாச்சு அப்படின்னு. இவங்க கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவர்கள். அது தன்னுடைய நினைவுகளை, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதின புத்தகத்துக்கு பேரு இது நாவல் இல்லை அப்படிங்கிறது தலைப்பு. அந்த வாழ்க்கை வரலாற்றுக்கு பேர் வந்து இட்ஸ் நாட் அ நாவல் அப்படிங்கிறது தான் தலைப்பு.
அதுல வந்து தன்னுடைய அத்தனை ஞாபகங்களையும் சொல்லிட்டு இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய முதல் வரியை வாசித்து முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த முதல் வரியவே கடக்க முடியல. அந்த முதல் வரியில அவருடைய குழந்தை பருவத்தை சொல்லுது. முதல் வரி என்னவாக எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கு இந்த பூமியின் எல்லையில் வசிப்பதை தவிர வேறு என்ன பெருமிதம் இருக்க முடியும் அப்படின்னு. பூமியின் எல்லையில் எப்படி வீடு இருக்க முடியும்? அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க, எங்களுடைய வீடு பூமியின் எல்லையில் இருந்தது, பூமியின் விளிம்பில் இருந்தது, எங்களுடைய பூமியின் இறுதியில் இருந்தது. இது என்னது இது? பூமியின் இறுதியில் எப்படி இருக்க முடியும் வீடு? அதுக்கப்புறம் சொல்றாங்க, எனக்கு நான் 4-5 வயசு தான் முதல்ல எனக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே போய் ஒரு கேக் வாங்குறதுக்கு எனக்கு கையில் காசு கொடுத்து விட்டாங்க. அப்போ எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி சொன்னது என்ன அப்படின்னா, என் தெருப்பெயரை தான் எனக்கு முதல்ல ஞாபகப்படுத்தி நீ மனப்பாடம் பண்ணணும்னாங்க. நான் என் தெருப்பெயரை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்போ நாங்கள் எங்கள் தெருவில் வந்து பெரிய திருடர்களுடைய பயம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்கள் வீடு இருந்த தெருவு ஒரு பெரிய சுவரோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால எங்கள் வீடு எங்கே இருந்துச்சுன்னா, இந்த பூமியினுடைய கடைசியில் இறுதியில் இருந்துச்சு. அது உண்மையிலே முட்டுச்சந்தில் இருக்கு வீடு, வேற ஒண்ணுமே இல்லை. முட்டுச்சந்தில் ஒரு வீடு. அந்த குழந்தை என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த செவருக்கு அப்புறம் உலகம் ஒண்ணு இல்லை. இதுதான் ஒரு இலக்கியம் உங்களுக்கு தனக்குள்ளே ஒரு வாசகனை இழுக்கக்கூடிய மிக முக்கியமான முத்திரை வாக்கியம். அது வந்து ஒரு குழந்தையின் மனநிலையை உங்களுக்கு அந்த முதல் வரி எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும். ஜென்னி எபெர்பெக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, இது வந்து ஒரு முட்டுச்சந்து, இது சவுறு, இதுக்கப்புறமும் உலகம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை என்ன யோசித்துக் கொண்டு இருக்கிறதுனா, நாம வந்து உலகத்தினுடைய கடைசியில் உட்கார்ந்துருக்கோம். இந்த உலகத்தினுடைய கடைசி எப்படி இருக்கு? ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்கு. சிறைச்சாலையின் சுவர்கள் இருக்கும் இல்லையா, அந்த சுவர் மாதிரி உலகத்தினுடைய சுற்றி ஒரு பெரிய சுவர் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஒரு சுவரின் ஓரத்துல நம்ம வீடு இருக்கு அப்படின்னு இதை சொல்லிட்டு, இது சாதாரணமா சொல்லல. அதற்கு அப்புறமாக அந்த ஞாபகங்களில், ஞாபக குறிப்புகளில் எது மிக முக்கியமாக பேசப்படுகிறது அப்படின்னா, 2 ஜெர்மனிகளும் இணைந்ததுக்கு அப்புறம் உடைக்கப்பட்ட அந்த பெர்லின் சுவர் தான் மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த நாட்டு நாவல் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து ஒரு கிழக்கு ஜெர்மனியை சார்ந்த ஒரு இலக்கியவாதி அந்த பெர்லின் சுவர் இடிந்து விழுந்ததற்கு அப்புறம் அந்த சுவர் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்தமான யோசனையை எவ்வாறு தீர்மானித்திருக்கிறதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2024 அவங்க புக்கர் பிரைஸ் வாங்கின நாவலும் சும்மா சாதாரண நாவல் இல்லை, அதுக்கு பேர் கைரோன்னு ஒரு நாவல். அந்த நாவல் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு மாணவிக்கும் அவனுடைய வயது முதிர்ந்த ஒரு எழுத்தாளருக்கும் இடையிலான காதலை பற்றி பேசக்கூடியது. கேத்தரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவி ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு பார்சல் வரும். அந்த பார்சல் யார் அனுப்பியிருப்பாருன்னா, அவங்களுடைய பழைய காதலன் அனுப்பியிருப்பார். அந்த பழைய காதலன் யார் அப்படின்னா, அந்த வயசான எழுத்தாளர். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து அவ்வளவு தஸ்தாவேஜுகளையும் இந்த பொண்ணுக்கு அனுப்பி வச்சிருவார். இப்படித்தான் நாவல் ஆரம்பிக்குது. அதற்கு அப்புறமாக என்ன சொல்கிறதுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஞாபகங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய பழைய காதல் எப்படி இருந்துச்சு, அது அந்த தலைமுறை இடைவெளி அந்த காதலுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தது. அந்த நாவலுடைய அடிப்படையான விஷயம் என்னவாக இருந்தது தெரியுமா? ஆரம்பத்துல சரியா தெரிஞ்சது, ஏன் பின்னாடி தப்பா தெரிஞ்சது. இது காதலை பற்றி பேசல. இது வந்து கிழக்கு ஜெர்மனியில் ஆரம்பத்தில் சரியாக தெரிந்த மார்க்சியம் ஏன் பின்னாடி தப்பா தெரிஞ்சதுங்கிற கேள்வியை வந்து திரும்ப திரும்ப விவாதித்துக் கொண்டிருந்தது புத்தகம். ஒரு இலக்கியம் இதைத்தான் செய்யணும். ஒரு இலக்கியம் உங்களை ஒரு சிறுவனை பற்றி பேசும்போது அல்லது ஒரு சிறுமியை பற்றி பேசும்போது அந்த சிறுமியின் உலகத்திற்குள் உங்களை கொண்டு போகணும். அது சிறுமியாக மாற்றி விட வேண்டும். நீங்க சிறுமியாக மாறணும். இந்த உலகம் இந்த இடத்துல முடிஞ்சு போயிருச்சுன்னு உங்களை நம்ப வைக்கணும். அதுதான் ஒரு குழந்தையினுடைய மனநிலையில உங்களை வாசிக்க வைக்கிறது. இந்த உருமாற்றத்தை தொடர்ச்சியாக எது தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டா, மனிதன் தன்னை வந்து ஒரு பிரம்மாண்டமான உயிரியாக, தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவனாக அல்லது இந்த உயிர்களை காப்பாற்ற வந்தவனாக கற்பனை செய்து கொண்ட பின்பும் இலக்கியம் அல்லது அறிவு அல்லது படிப்பு உங்களுக்கு எதை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா,
நீ இன்னொன்றாக மாறுவதற்கான வழிமுறைகளை தான் சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் திருப்பி திருப்பி நம்ம இலக்கியத்தை படிக்கணும்னு சொல்றோம், அதனால தான் கவிதைகளை படிக்கணும்னு சொல்றோம், அதனால தான் கதைகளை படிக்கணும்னு சொல்றோம், அதனால தான் புத்தகங்களை படிக்கணும்னு சொல்றோம். புத்தகங்களை படிக்கிற மனநிலை அப்படிங்கிறது நீங்கள் பறவைகளாக மாறக்கூடிய மனநிலை அப்படின்னு சொல்றோம். ஏன் இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாக்களை எல்லாம் நடத்தி ஒவ்வொரு ஊர்லயும் இதே நேரத்தில் 2-3 ஊர்களில் நடந்துட்டு இருக்கு புத்தக திருவிழாக்கள்? ஏன் இந்த புத்தக திருவிழாக்களுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? எதற்காக இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தணும்? புத்தகத்தை கடைகளில் வச்சிருந்தா எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிட மாட்டாங்களா? இது பழுத்த மரம் இங்க இருக்குன்னு செய்தி சொல்ற விஷயம். இதோ இருக்கு பழுத்த மரம், அதான் அந்த ஸ்டால்ல ஒரு பழுத்த மரம் இருக்கு, அங்க போய் அந்த பழத்தை சாப்பிடுங்க. இது வந்து இந்த நாட்டினுடைய மரபு. இதைத்தான் நம்ம ஆற்றுப்படைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆற்றுப்படையில் என்ன சொல்லுவாங்கன்னா, வள்ளல் எங்க இருக்கான்னு சொன்னாங்க, அந்த பழுத்த மரம் எங்க இருக்கு, நான் அந்த பழுத்த மரத்தை பார்த்துட்டு வந்தேன், இது நீ அந்த திசைக்கு போ, அந்த திசையில ஒரு பழுத்த மரம் இருக்கு, அங்கே போய் அந்த கனிகளை உண்ணலாம், அந்த போற வழியெல்லாம் என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஆற்றுப்படையினுடைய அடிப்படையான தன்மை. ஏறக்குறைய ஆற்றுப்படையினுடைய அடிப்படையான யோசனை எங்கிருந்து வருகிறதுன்னா, மக்கள் தங்களை பறவை கூட்டங்களாக உணர ஆரம்பித்ததிலிருந்து. இப்போ பறவை கூட்டங்களாக உணர்வது, பறவைகளாக உணர்வது, பறவைகளாக உருமாறுவதற்கு நமக்கு இருக்கிற இன்றைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, புத்தகங்களை வாசிக்கிறது தான். இப்போ இங்க உட்காந்துட்டு நான் சொல்றது எல்லாம், நான் இன்னொரு ஒரு சாப்பிட்டு வந்தேன், நான் ஒரு பழமரத்தின் சாப்பிட்டு வந்த ஒரு பறவை மாதிரி உங்கள்கிட்ட கூவிட்டு இருக்கேன். அந்த பழத்துல, அந்த மரத்துல எப்படி இருந்தது தெரியுமா பழம், இந்த மரத்துல எப்படி இருந்தது தெரியுமா பழம், அந்த மரத்துல எப்படி இருந்தது தெரியுமா பழம். சீனாவில் இருக்கிற பழத்தை பற்றி சொல்கிறேன், நான் ஜெர்மனியில் இருக்கிற பழத்தை பற்றி சொல்கிறேன், நான் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற பழத்தை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து பறவைகளாக அந்த மரத்தை தேடி போங்க அப்படிங்கிறதுக்கு தான். புத்தகங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை, என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேட்டால், புத்தகங்கள் உங்களை உருமாற்றக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. தாங்கள் எதை பற்றி பேசுகிறோமோ அதுவாக உங்களை மாற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த மாறி விடக்கூடிய ஒரு தன்மைக்கு ரொம்ப அடிப்படையான யோசனை, அடிப்படையான விஷயம் என்ன என்றால், உங்களுடைய சுயத்தை இழப்பதற்கு நீங்கள் தயாரா இருக்கணும். ஒரு கவிதையை எழுதிட்டு ஷாங்ஷு என்ன சொல்றாருன்னா, இது நான் எழுதுனதா வண்ணத்துப்பூச்சி எழுதுனதான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறார். அந்த சுவாசி அந்த சந்தேகத்தை கிளப்புறதற்கான அடிப்படையான யோசனை என்னன்னா, அவர் தன்னை இழப்பதற்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிறது தான். தன்னுடைய சுயத்தை இழப்பதற்கு தயாராக இருந்தார். இந்த கவிதை வண்ணத்துப்பூச்சி கூட எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். வண்ணத்துப்பூச்சியினுடைய கவிதையாக ஒரு கவிதையை மாற்றுவதற்கு நீங்க உங்களுடைய சுயத்தை இழக்க வேண்டியிருக்கிறது. இந்த சுயத்தை இழந்ததான் உருமாற்றம் நடக்கிறதுக்கு சாத்தியம். இந்த உருமாற்றத்தை தான் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றன. அந்த புத்தகங்களை தான் நான் உங்களுக்கு வந்து பறவையாக ஒரு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆக அந்த புத்தக திருவிழாக்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு பழுமரங்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆற்றுப்படை வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலையை செய்வது, இதில் மிக முக்கிய பங்காற்றிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.